எல்லாருக்கும் வணக்கம். இந்த உண்ணாவிரத போராட்டம் நடிகர் சங்கம் சார்பில் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் நாங்கள் நடிகர்கள் எல்லோரும் வந்திருக்கோம். திரையுலகத்துலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இது எந்த விஷயத்துக்கும் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். அது நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்குது, எல்லாருடைய போராட்டமும் இருக்குது, எல்லாருடைய ஆசையும் அதுதான். கண்டிப்பாக இது நல்ல விதமாக நடைபெறும். எங்களுடைய இந்த முயற்சி கண்டிப்பாக ஒரு வெற்றியை தரும்னு நினைக்கிறோம். நன்றி. வணக்கம், நான் அதர்வா பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை தமிழ் மக்கள் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாருமே போராடுறோம். கண்டிப்பாக கிடைக்கும். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் முக்கியமாக இலங்கையில் கொல்லப்பட்டிருக்கிற தமிழர்கள், இப்போ சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற தமிழர்கள், இவங்க எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும், உண்மையான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முனையிலிருந்து அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பெரிய போராட்டத்தை ஆரம்பித்து வச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நடிகர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்னும் தொடர்ந்துகிட்டே போகும். இது ஒவ்வொருத்தர் கையிலேருந்து மாறி போகும்பொழுது இந்த போராட்டம் இன்னும் பெருசாகும். நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். எல்லாருமே நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அஜித் எல்லாமே வந்துட்டு போயிருக்காங்க. சூர்யா, கார்த்திகெல்லாம் வந்திருக்கிறாங்க. இது ராஜபக்சேக்கு ஒரு கண்டனம் மட்டுமல்ல, நிச்சயமாக தமிழ் ஈழம் விடியும் என்பதற்கான ஒரு நம்பிக்கையை இந்த உண்ணாவிரதம் இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ் விடியும். ஒரு 100 ஓநாய்கள் சேர்ந்து ஒரு புலியை கொண்டுடுச்சுன்னா ஓநாய் வீரமானது அர்த்தம் கிடையாது. புலி என்னைக்கு புலி தான், ஓநாய் என்னைக்கு ஓநாய் தான். நிச்சயமாக தமிழ் மலரும். அதற்காக நாங்கள் இருக்கும் அடையாள உண்ணாவிரதம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உண்ணாவிரத்தில் மாணவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். மாணவன் நினைத்தால் நடத்தி காட்டுவார் என்று அந்த காலத்திலேயே பாடல் இருக்கிறதுனால நிச்சயமாக பெரிய வெற்றி அடைந்த முயற்சி. நிச்சயமாக தமிழ் மலரும். நன்றி. நாங்கள் எல்லாருமே இங்கே ஒரு காஸ்க்காக இருக்கோம். ரொம்ப லாங் ஸ்டோரி இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் இன்சிடெண்ட் பற்றி. இட்ஸ் வெரி சேட். இந்த மாதிரி எல்லாம் நடந்தது இந்த இன்சிடெண்ட். ஆனால் அதனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம். அண்ட் வித் திஸ் சப்போர்ட் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆனால் வில் பி மோர் தென் ஹாப்பி. We are trying to take all the right measures to protect and to save. ஒரு ஃப்ரீடமுக்காக நாங்கள் எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஐம் ஷுர் வித் திஸ் with whatever நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், this will be something helpful for all of them who have suffered, who have given their lives. ஸோ கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய கும்பல், ஒரு குரூப் ஆஃப் ஃபுல் என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே இங்கே வந்திருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் everything and I wish things will be sorted out as soon as possible. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அசோகன் மனமார்ந்த வணக்கங்கள். நடிகர் சங்கத்தில் நம்ம எல்லாருமே இப்போ கூடியிருக்கோம். உண்ணாவிரதம்ங்கிற ஒரு போராட்டம் இலங்கையோட பிரச்சனைக்காக. ஆஸ் அ லேமேன், ஆஸ் அன் ஆடியன்ஸ், இந்த வார்த்தையை காதில் கேட்டு வேறு இரிட்டேஷன் ஆகிப்போச்சு. உண்ணாவிரதம், போராட்டம். அப்போ ஃப்ரம் லேமேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தோணும், என்னடா டைரக்டர்ஸ் யூனியன் ஏதோ பண்ணுறாங்க, நடிகர் சங்கம் ஏதோ பண்ணுறாங்க, இவங்க ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தாங்க, பிரச்சனை மாறப்போகுதா? நியாயமான ஒரு தாட் தான். பட் நம்மளோட சாலிடாரிட்டியை, நம்மளோட ஒற்றுமையை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா யாராச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்து தான் ஆகணும். தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி விச் டுக் அன் இனிஷியேட்டிவ் இன் திஸ் ரிகார்ட். ஏன்னா அந்த வேவ் அப்படி தான் ஆரம்பிக்கும். காந்திஜி அஹிம்சாலாம் சொல்லி சத்தியாகிரகன்னு ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணலைன்னா இவென்ச்சுவலி சுதந்திரம்ங்கிற ஒரு விஷயமே நமக்கு கிடச்சிருக்காது. பல பேர் அவர் ஒரு ஃபூலிஷ் மேன் அந்த காலத்தில் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அவரை நம்ம வணங்குறோம். தெரியல, நம்ம இங்கே இருக்கிற எத்தனை பெரிய தலைவர்கள் என்ன பேசினாலும் மனசில் இருக்கிற அந்த வலி, அந்த ஆதங்கம் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். மாற்றம் நடக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இப்போ நம்ம சொல்லி ஒரு விஷயம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சொல்கிறப்ப நம்ம மனசில் இருக்கிற உணர்வு தெளிவாக ஒருத்தனுக்கு ரீச் ஆகி இந்த என்டையர் லிட்ரலி ஒரு மாஸ் கில்லிங்கிற ஒரு விஷயம் நிற்கணும். இல்லை நீங்கள் தமிழன், ஸ்ரீலங்கன், ஒரு கன்னடிகா, தெலுங்கு, இந்த ஹிந்திக்காரன், அமெரிக்கன், இதெல்லாமே விட்டு தள்ளுங்க. மனிதனை கொல்றான், தேவையில்லை. மனிதன் சாக தேவையில்லை. இட்ஸ் அ ப்ரேயர். ஐ மீன், இது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரிகிற ஒரு விஷயம். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். பட் ஒசாமா பின் லாதன் 2 ட்வின் டவரை போயிட்டு விழுத்தோடனே ஒபாமா ஆர் தி என்டையர் கம்யூனிட்டி அங்கே கோபம் வந்தது. யுனைடெட் நேஷன்ஸ் நின்னாங்க. தே வெண்ட் அண்ட் ஹண்டட் ஹிம் டவுன். ஒரு நாட்டில் ஒரு சில
தவறான ஆட்களோட சிந்தனைகள்னால இந்த விஷயங்கள் தப்பாக நடக்குது. அந்த நாடே தப்பு இல்லை. ஏன்னா மனித உணர்வு எல்லாருக்குள்ள ஒரே ஒரு விஷயந்தான். ஒருத்தன் ரைட்டாக சொல்லுவான், ஒருத்தன் தப்பாக சொல்லுவான். மிருகங்கள் கூட ஒவ்வொருத்தரை கொண்டு சாப்பிட்றாங்க, ஆனால் அந்த பசி தீர்க்கறதுக்கு தான். மனிதனாக கடவுள் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அறிவும் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்லது. வீம்புக்காக, ஈகோக்காக, தேவையில்லாமல் ஒரு கொள்கையை பிடிச்சோமே அதை பூர்த்தி செய்யறதுக்காக அதே கண்டினியூ பண்ணி இந்த மாஸ் கில்லிங் பண்ண தேவையில்லை. வேண்டிக்கிறோம் இந்த 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 போராட்டமாக, இந்த பிரார்த்தனையாக, இந்த ஆதங்கத்தில் நீங்கள் எல்லாருமே கூட இருக்கணும். இந்த கொடுமை தீரணும். ஸோ ப்ளீஸ் பி வித் அஸ் அண்ட் ஐ ப்ரே ஃபார் ஆல் த குட் சோல்ஸ் which have gone back to God. அண்ட் இதுக்கு மேலே இந்த மாஸ் கில்லிங்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். காட் bless you.